ராதா, என்ன மன்னிச்சிருமா. ஐம் சாரி. சரி, அழாத ப்ளீஸ் ராதா. என்னங்க திலீப்? இங்க எதுவும் பேச வேணாம். வா போலாம். ராதா, சீக்கிரம் வா. எப்படிங்க உயிரோட வந்தான்? இதுக்கு மேல போலீஸ் கிட்ட எதையும் மறைக்க வேண்டாங்க. எனக்கு கடத்திட்டு போன விஷயத்தையும் போலீஸ் கிட்ட நம்ம சொல்லிடலாம். அதாங்க நமக்கு நல்லது. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இத பாரு, இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம். நம்ம நேரா கெஸ்ட் ஹவுஸ் போலாம். இல்லங்க, நான் சொல்ல வரத கேளுங்க. நேரா போலீஸ் கிட்ட போங்க. அத ப்ளீஸ், அதுல நிறைய சிக்கல் இருக்கு. நான் சொல்றது கேளு. முதல்ல கெஸ்ட் ஹவுஸ் போலாம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். சரியா? பதட்டப்படாத, ரிலாக்ஸ். ஏய் ராதா, 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 அழாத. இப்ப எதுவும் பேச வேண்டாம். போ, முதல்ல போய் குளிச்சுட்டு வா. நம்ம ஊருக்கு கிளம்பலாம். கிளம்பலாம், ஊருக்கு போலாம். போ.
சார் மகேஷ் அவர் ஒய்ஃபோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கார் சார். ஓகே சார். அங்கிருந்து தப்பிச்சா இங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆனா எங்க போனாலும் ஏன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? இத பார், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒதுங்கி போயிடு. அதை நான் சொல்லணும்? செத்தவன் மறுபடியும் வருவான் நீ நினைச்சு கூட பார்க்கல. நீ திலீப் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதிர்ச்சியா இருக்க. திலீப் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை புதைச்சேன், மறைச்சேன். நீ யார்? நான் சுதீப், திலீப்போட பிரதர். உனக்கு என்ன வேணும்? சோ சிம்பிள். உன் உயிர் தண்டை வேணும் எனக்கு. என் அண்ணன் திலீப்ப எப்படி துடி துடிக்க கொன்னீங்களோ அதே மாதிரி உன்னையும் உன் பொண்டாட்டியும் துடி துடிக்க சாவடிப்படா. அறகுறையா செத்தா ஆன்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க. பேயா அலையுமா? என்ன மகேஷ் ஆச்சரியமா பாக்குற? எங்க காம்பினேஷன் புதுசா இருக்கேன்னா நீ எனக்கு திருட்டு பட்டம் கட்டி ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. பொழுதுபோக்குக்காக பண்ண திருட்டுத்தனம் தொழில ஆரம்பிச்சிருச்சு. ஜெயில இருந்தப்பதான் திலீப்பை சந்திச்சேன், எனக்கு ஃப்ரெண்டான. உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமைன்னு சொன்னேன். நான் வேதனைப்படுறத பொறுக்க முடியாத திலீப் உன்னை தேய்து கட்டுறதா சொன்னான். ஆனா நீ அவ்வளவு சுலபமா சாக கூடாதுன்னு நினைச்சேன். நீ கண்ணு முன்னாடி சித்திரவதைப்பட்ட, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து அணு அணுவா துடிச்சு சாகணும்னு நினைச்சேன். அதனாலதான் திலீப்பை தடுத்தேன். நான் அன்னைக்கே உன்னை கொன்னிருந்தேன்னு வச்சுக்கோ, என் அண்ணன் உன் கையாலையும் உன் பொண்டாட்டி கையாலையும் செத்துருக்க மாட்டான். நாங்க 2 பேரும் ரெட்ட பிறவிடா. பிறந்ததுல இருந்தே நாங்க 2 பேரும் இணை பிரியாம இருந்தோம். நான் ஒரு இடத்துல தப்பு பண்ணனா அவன் வேற ஒரு இடத்துல என்ன மாதிரியே நடிச்சு சாட்சியை கிரியேட் பண்ணுவான். அதனால போலீஸ் எங்களை நெருங்க முடியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருந்து உதவி பண்ணிட்டு இருந்ததாலதான் போலீஸால எங்க மேல இருந்த எந்த குற்றத்தையும் நிரூபிக்க முடியல. ஆனா இனிமே அநியாயமா அவனை கொன்னுட்டீங்களா? நீ அவன் கையால செத்திருக்க வேண்டியவன். நான் திலீப் சுமித்ரா 3 பேருமே பார்ட்னர்ஸ். நாங்க 3 பேருமே கிரிமினல் வேலை பண்ணிருக்கோம். இந்தியாவில் நாங்க கிரிமினல் வேலை பார்க்காத ஸ்டேட்டே கிடையாது. ஏகப்பட்ட பணம் சம்பாரிச்சோம். எங்க குட் லக். அந்த சூழ்நிலையில தான் நீயே உன்னை கொல்றதுக்காக திலீப் கிட்ட பணமும் கொடுத்து போட்டோவும் கொடுத்த. உன்னை கொலை பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணா. உன்னை ஃபாலோ பண்ணி தான் ஏற்காடும் வந்தான். ஆனா எப்படியோ அவன் உன்னை மிஸ் பண்ணிட்டான்.
நாங்க ரகுவை பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ண மாதிரி அவனால ஒன்ன முடிக்க முடியும். ரகு ரகு என்னடி பாவம் பண்ண? அவன் ஒரு அப்பாவி. அவனையும் கொண்டீங்க. அவன் அப்பாவிதான். இல்லன்னா உன்னை எப்பவோ கவுத்துட்டு அவன் பெரிய ஆளா இருந்திருப்பான். அவனை வச்சு உன்னை ஓட்டாண்டி ஆக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். ஆனா அவனுக்கு பொழைக்க தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்னு அநியாயமா ஏற்காட்டுல உயிரை விட்டான். உன் கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட வேற ஆளுக்கு வாங்கி கொடு, கமிஷன் வாங்கி தரேன்னு சொன்னேன். மடைய முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு அவன் என்ன அடிச்சான். ஆத்திரத்துல நான் வெறியோட கிளம்பி வந்தேன். சுதீப்பை மீட் பண்ணேன். ரகு என்னை அடிச்சு அவமானப்படுத்தினதை சொன்னேன். எங்க திட்டப்படி ரகுக்கு முன்னாடியே ஏற்காட்டுக்கு வந்துட்டோம். நாங்க போட்ட ஸ்கெட்ச்ல ரகு கரெக்டா வந்து விழுந்தான். ரகு உனக்கு என்ன பாவம் செஞ்சான்? அவன் என் நண்பனா இருந்ததுதான் அவன் செஞ்ச தப்பு. உனக்கு ஃப்ரெண்டா இருந்ததே தப்புதான். அதுக்காகவே அவன் உயிரோட இருக்க கூடாது. ரகு இறந்துட்டான்னு நினைச்சேன். அவனை நான் அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போதான் அங்க ஒரு கார் நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன். அந்த கார்லயே வச்சு அவனை எரிச்சலான்னு முடிவு பண்ணேன். அதனால ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு காரை கொண்டு போய் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சாகலன்னு. அதுக்கப்புறம் தான் ரகுவை காருக்குள்ளேயே வச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன். போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக காரில் டூப்ளிகேட் நம்பர் பிளேட்டை திலீப் போட்டிருந்தான். அதனால் அது திலீப்போட கார் தான் எனக்கு தோணலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே திலீப்பை நீங்கள் அடிச்சு கொன்னு இருக்கீங்க. அது தெரியாம நான் திலீப்பை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சேன். அவன் எப்படியும் உங்களை கொல்றதுக்காக இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வருவான்னு இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தப்பதான் நானும் சகஜமா இருக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். ஆனா முடியலையே. அவன் பார்த்துட்டானே. ஒருவேளை நாம திலீப்ப கொன்னது அவன் போலீஸ்ல சொல்லிட்டானா? சொல்ல மாட்டான். அவனை நான் பாத்துக்கிறேன். ஓகே, அவனை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் உங்களை தேடி வந்தார். திலீப்போட ஃபோன் நம்பர் உன் செல்லுக்கு எப்படி வந்ததுன்னு விசாரிச்சுட்டு இருந்தார். திலீப்புங்கிறவர் நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால்ஸ் வந்திருக்கு. இருக்கலாம் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால டெய்லி ஒரு 30-40 கால்ஸ் வரும். ஆனா அதுக்கப்புறம் திலீப்பால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமானு அவர் கேட்டப்ப நீ தெரியாதுன்னு சொன்ன பாரு. அதை கேட்டு நான் ஆச்சரியமாயிட்டேன். எப்ப எனக்கு விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே நான் உன்னை கொன்னிருப்பேன். ஆனா என் அண்ணன் சாகுறப்ப எப்படி துடிச்சு செத்தானோ அதே மாதிரி உங்களை துடிச்சு சாகடிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அதனால தான் உன் பொண்டாட்டியை கடத்தி சித்திரவதை பண்ணேன். உன் கதையை இன்னைக்கே முடிச்சிடறேன். நீ போய் அவளை எழுதிட்டு வா. ஓ,
பின்னாடி போ. போ. ஏய்! கட்டையை கீழே போடு. கீழே போறான்றல. ஏய், கதவை திறடி. ஏய், கதவை திறன்னு சொல்றல. சொன்னா கேட்க மாட்டியா? மரியாதையா போய் கதவை திற. ஏய், கதவை திறடி. தாதா. சொன்னா கேட்க மாட்டே. தாதா. கதவை திறடி. ஏய்! திறக்க போறியா இல்லையா? துடிக்கிற? ஏய், வலிக்குதுல்ல? கதவை திறடி. ஏய்! கதவை திறங்கறல. ஏய், வா. கூட்டிட்டு வா அவளை. ஏய், கதவை திறடி. ஒழுங்கா போய் கதவை திற. ஏய், ஏய். தப்பிக்க அடி பாக்குற? விட்டுருவானா? ஏய்! சுமி! சுமி! ஏய்! வேணாம், சொல்றது கேளு. ஏங்க திலீப் எப்படிங்க உயிரோட வந்தான்? அவன் தான் செத்துட்டானம்மா. அப்ப நான் கொன்னது யாரு? நீ கொன்னதா நினைச்சுக்கிட்டு இருக்க திலீப் எப்படியோ உயிரோட வந்துட்டான். அவனை தான் போலீஸ் சுட்டாங்கல்ல. அப்படின்னா நான் யாரையும் கொலை பண்ணலையா? நீ தான் பார்த்தல, திலீப்பை சுட்டு கொன்னது போலீஸ். இப்பதாங்க மனசு லேசா இருக்கு. ஆனா ரகு இறந்ததுதான் ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஆமாரதா, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ரகுவோட சாவுக்கு காரணமா இருந்த அந்த சுமித்ராவும் நமக்கு தொல்லை கொடுத்த அந்த திலீப்பும் இப்போ உயிரோட இல்லை. அதை நினைச்சு நம்ம இப்ப சந்தோஷப்படுவோம். இதை பாராதா, நீ இப்படி அடிக்கடி அதையே நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தா அது நம்ம குழந்தைய பாதிக்கும். நீ யாரையும் கொலை பண்ணல, ஓகே?
என்னங்க, எனக்கு ஒரு டவுட். என்ன? யாருமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல, எப்படி கரெக்ட் டைம்க்கு போலீஸ் வந்துட்டாங்க? கிளைமேக்ஸ்ல போலீஸ் வர்றது சகஜம் தானே, அதான் வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து கதையை முடிச்சு வச்சுட்டாங்க, அதான் பெரிய விஷயம். ஜோக்கா? சிரிக்கலாம்ல. திலீப்பை கொன்னுட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில ராதாவால நிம்மதியா வாழவே முடியாது. ராதா திலீப்பை கொன்னது உண்மை, ஆனா அவனை புதைக்கல, எரிச்சிட்ட. என் குடும்பங்கிற அழகான கூட்ட கலைக்க யார் வந்தாலும் அவங்கள அழிச்சிருவேன். செத்தவன் ஒரு கொலைக்காரன், பல பேரை கொண்டு இருக்கான். ராதா இவனை கொன்னது என் மனசாட்சிக்கு தப்பா தெரியல. இந்த கொலைப்படியிலிருந்து ராதாவை காப்பாத்த என் மனசு யோசி யோசி யோசின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரு வழியும் கிடைக்கல. கடைசியா சுதீப், அவன் தம்பி, அண்ணனை கொன்னவங்களை பழி வாங்கறதுக்காக வந்தான். அப்பதான் என் மூளையில ஒரு யோசனை. எந்த உருவ ஒற்றுமையை வச்சு அவன் என்னை டார்ச்சர் பண்ணானோ அதே உருவ ஒற்றுமையை வச்சு போலீஸ் கையால் அவனை கொல்ல வச்சான். செத்தது திலீப்னு போலீஸும் உலகமும் நம்பிடுச்சு. இனி நானும் ராதாவும் எங்களுக்கு பிறக்க போற குழந்தையோட நிம்மதியா வாழும். Dam, tagida, dam, tagida, dam, tagida, 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 dam, tagida, dam, tagida, dam, tagida.